டியூப் தமிழ் வணக்கம். இன்றிரவு ஈரானினுடைய காக் தீவின் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார். 30 மில்லியன் பெரல் அளவில் ஆயில் இருக்கும் இந்த தீவு பற்றி எரிய போகின்றதா? இதுதான் இன்றுள்ள அபாயமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த தீவின் மீது தாக்குதலை நடத்துவாராக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் மடிய நேரிடும். அமெரிக்க ராணுவம் வரலாறு காணாத இழப்பை சந்திக்க நேரிடும். ஈரான் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த தீவை காப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அமெரிக்கா தீவை வென்று ஆயிலை கைப்பற்ற முடியுமா? அமெரிக்க அதிபர் சொன்னபடி போரை ஆரம்பிப்பாரா? இது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற செய்திகளும் டென்மார்க்கினுடைய பிரபலமான படைத்துறை அகாடமி ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் இந்த தாக்குதலில் இருக்கின்ற பலவீனங்களும் இதனால் ஏற்பட போகின்ற விளைவுகளும் இதனுடைய இறுதி கட்டமும் எப்படி ஆகப் போகின்றது என்பது தொடர்பாக சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்ற மதிப்பீட்டு அறிக்கையும் இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றது. அமெரிக்கா ஈரான் உச்சக்கட்டத்தை மெல்ல மெல்ல அடைந்து கொண்டிருக்கும் போரானது இன்று இரவு மோசமான போராக மாறப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஈரானினுடைய 90% ஆயில் ஏற்றுமதி நடைபெறுகின்ற கார்க் தீவை கைப்பற்றுவதோடு ஈரானினுடைய மற்ற ஆயில் எரிவாயு கட்டமைப்புகளை எல்லாம் கைப்பற்றி அந்த நாட்டினுடைய எரிபொருள் பொருளாதாரத்தை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகின்றோம் என்றும் இதற்கான படுமோசமான தாக்குதலை இன்று இரவு சொற்ப நேரத்தில் ஆரம்பிக்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் எழுதியிருக்கின்றார். அவருடைய ட்ரூத் சோஷல் பதிவு இப்படி கூறுகின்றது. கார்க் தீவு என்பது ஈரானினுடைய பொருளாதார இதயமாக இருக்கின்றது. இந்த தீவை இழந்து ஈரான் அதற்கு பின்னர் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதனால் உயிர் கொடுத்து ஈரானியர்கள் இந்த தீவை காப்பாற்றுவார்கள். இதற்காக பல்லாயிரக்கணக்கான ஈரானிய தற்கொலை படை போன்ற வீரர்கள் எல்லாம் அப்பகுதியில் போருக்காக அணிவகுத்து விட்டார்கள். பெருந்தொகையான ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. இந்த போர் வெடிக்குமாக இருந்தால் அமெரிக்கா பலத்த இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்று தொடர்ந்து நிபுணர்கள் கூறி வருகின்றார்கள். கார்க் தீவு கைப்பற்றுவது என்பது ஏதோ சிறிய நடவடிக்கை அல்ல. அமெரிக்காவினால் கைப்பற்ற முடியும் என்றாலும் கூட அதை கைப்பற்றி வைத்திருக்க முடியாது என்றே கூறுகின்றார்கள். இதை கைப்பற்றுவதற்கு பிரம்மாண்டமான ராணுவ பலம் வேண்டும். அமெரிக்கா நினைப்பதை போல வெறுமனே கடலில் இருந்து ஏவப்படுகின்ற ஏவுகணை, குண்டுவீச்சு விமானங்கள் போன்றவற்றை மட்டும் வைத்து கார்க் தீவை கைப்பற்றிவிட முடியாது. தரைப்படையை இறக்காமல் அதை கைப்பற்ற முடியாது என்று நிபுணர்கள் அமெரிக்காவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இதை கைப்பற்றுவதாக இருந்தால் தரைப்படையை இறக்கியே ஆக வேண்டும். இதனால் சற்று முன்னர் அமெரிக்க படையினரிடையே மரண பீதி நிழலாக படிந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது வெனிசுலாவை போல இலகுவாக கைப்பற்றுகின்ற ஒரு போராக இருக்காது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதுபோல தொடர்ந்து மிரட்டி வருவதும் பின்னர் பேச்சுவார்த்தை சாதகமாக வந்துவிட்டதனால் 24 மணி நேரங்கள் பின்போடுவதாகவும் அதன் பின் அதை மறந்து விடுவதுமாக தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செய்து வருகின்ற காரணத்தினால் இது நடைபெறுமா நடைபெறாதா என்பதை யாராலுமே சரியாக கூற முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய தளங்களின் மீது ஈரான் தானே வலிந்து தாக்குதல்களை நடத்தி இருப்பதானது ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றது. அமெரிக்கா படையெடுப்பில் இறங்க போவதை ஈரான் கண்டுபிடித்து விட்டது. அதனால் தான் அவர்களுடைய படையெடுப்பு முயற்சிகளை குலைப்பதற்கான தாக்குதல்களை உடனடியாக மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பதை பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் உட்பட மற்ற எவரும் சொல்ல தவறிவிட்டார்கள். மேலும் கார்க் தீவு தன்னுடைய உடனடி இலக்கு என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறவில்லை. அதை கைப்பற்றுவதே தன்னுடைய விருப்பம் என்று கூறுகின்றார். அமெரிக்க மக்கள் இதை விரும்புவார்களா என்பது கேள்வி என்கின்றார். ஏனெனில் அமெரிக்க மக்களினுடைய வீடுகளிலே மரண ஓலம் கேட்க வேண்டிய சூழல் வரும். மேலும் நேற்று ஜோர்டானில் அமெரிக்காவினுடைய F-15 F-16 F-35 போர் விமானங்கள் நிற்கும் இடத்தை நோக்கி 20 ஏவுகணைகள் வந்ததாகவும் அதை தாம் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஜோர்டான் அறிவிக்கின்றது. எனவே இந்த விமானங்களை இவர்கள் போருக்கு பாவிக்க போகின்றார்கள் என்று ஈரான் முன்னரே உய்த்துணர்ந்துதான் இந்த தாக்குதலில் இறங்கி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஈரான் நாங்கள் இத்தகைய மிரட்டலுக்கு பயப்படவில்லை என்றும் தாக்குதல்கள் நடத்துவீர்களாக இருந்தால் உங்களுடைய வேர்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். அந்த வேர்கள்
அவர்களையெல்லாம் நாங்கள் பிடுங்கி வீசுவோம், அப்பொழுது உங்களுக்கு தெரியும் வலி என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நாங்கள் அடி வாங்கியபடி சும்மா இருக்க மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றது. மறுபுறம் ஈரானினுடைய அதி தீவிரவாதமான போக்கு முற்றாக பிடுங்கி வீசப்படும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. மறுபுறம் ஈரான் வரப்போகும் அத்தனை விளைவுகளுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல, அமெரிக்கா தான் பொறுப்பென்று கூறுகின்றது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற தாக்குதலில் குண்டுகளின் விலை மட்டும் $250 மில்லியன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நாம் நினைத்தால் நாளைக்கே கார்க் தீவை பிடிக்க முடியும் என்றும், ஆனால் நாம் அதை விரும்பவில்லை என்றும் இன்னொரு பதிவையும் அவர் இட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் என்ன செய்வார் என்று தெரியாத நிலையில் ஈரான் முழுமையான தயார் நிலைக்கு வந்திருக்கின்றது. இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமியினுடைய மூத்த ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சனுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், தீவை கைப்பற்ற போவதாக இருந்தால் கடல் படையையும் விமானப்படையையும் வைத்து இதை கைப்பற்ற முடியாது, தரைப்படையை இறக்க வேண்டும். தரைப்படையை இறக்குவீர்களாக இருந்தால் பெருந்தொகையான அமெரிக்க உயிர்களை கொடுக்க வேண்டி வரும். அமெரிக்க உயிர்களை கொடுத்து இதை கைப்பற்றுவார்களாக இருந்தால் அதன் பின்னர் இதை காப்பாற்ற முடியுமா என்றால் அதுவும் கடினமாகத்தான் அமையும். எனவே இந்த போர் சரியானது தானா என்று சிந்திக்க வேண்டும் என்று கேட்கின்றார். இந்த போர் எவ்வளவு கொடூரமானதாக அமைய போகின்றது என்பதை ஈரான் கொடுக்கின்ற பதிலடி தாக்குதல் மூலமாகவே கண்டுபிடிக்க முடியும். கடைசி ஆள் உயிருடன் இருக்கும் வரை இந்த தீவை கைவிட்டு விட மாட்டோம் என்று ஈரான் போர் புரியுமாக இருந்தால் அங்கிருக்கும் எல்லா ஆயில் கட்டமைப்புகளும் எல்லா வளங்களும் எரிந்து ஒரு நச்சு நிலமாக சுடுகாடாக அது மாறும். அந்த சுடுகாட்டை இவ்வளவு விலை கொடுத்து உயிர்களை கொடுத்து அமெரிக்கா கைப்பற்றி என்ன செய்வது? எதுவுமே செய்ய முடியாது இறுதி முடிவில் என்றும் குறிப்பிடுகின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு போரை ஆபத்தான ஓர் இடத்திற்கு நகர்த்தி இருக்கின்றது. 8 கிலோமீட்டர் நீளமும் 4-5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவில் நடைபெறுகின்ற போர் டொனால்ட் ட்ரம்பிற்கு வாட்டர்லூவாக அமைந்தாலும் அமையலாம், அதாவது நெப்போலியனுக்கு தோல்வியை தந்த போர் போல அமைந்தாலும் அமையலாம். அத்தனை ஆபத்து மிக்கது இது. அமெரிக்கா இங்கு வரும் என்று ஈரானுக்கு தெரியும். அதனால் தான் அவர்கள் சிறப்பு அதிரடி படைகளை இறக்கி ஒரு மரண போருக்காக இங்கே காத்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஈரானுடன் போர் புரிவது முதலை இருக்கின்ற இடத்திற்குள்ளே இறங்கிய யானை போன்ற அவலமான நிலை வரும். இந்த தீவை அமெரிக்கா கைப்பற்றுமாக இருந்தால் ஈரானியர்கள் அங்கிருக்கும் 30 மில்லியன் பேரல் எரிபொருளையும் எரித்து தள்ளினால் தீவே எரிந்து சாம்பலாக போய்விடும். அதன் பின்னர் சாம்பல் மேட்டில் தான் அமெரிக்க படைகள் நிற்கவும் முடியும். இவ்வளவு நெருக்கடியான நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இந்த இடத்திற்கு வருகின்றார்? இந்த போர் காரணமாக அவர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலத்த விமர்சனங்களை சந்திக்கின்றார். எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கின்றது. ஆனால் அதற்கான விலை மிகப்பெரியதாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த தீவை கைப்பற்றி அதை ஒரு துருப்பு சீட்டாக பாவித்து ஈரானுடன் பேரம் பேசி அவர்களை படிமானத்தில் கொண்டு வந்து ஒப்பந்தத்தை தனக்கு வாய்ப்பாக எழுதி இந்த தீவை வைத்து பேரம் பேசுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தாக்குதல் சரியாகவே இருக்கும் என்று கூறுகின்ற பீட்டர் வீகோ ஜேக்கப்சன், ஆனால் அதற்காக கொடுக்க வேண்டிய விலை அமெரிக்கா அதிகமாகத்தான் இருக்க போகின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய பேச்சாளர் இப்ராஹிம் அசிசி, இன்று இரவா தாக்குதல் நடத்த போகின்றீர்கள், ஈரான் தயாராகத்தான் இருக்கின்றது என்று அறிவித்திருக்கின்றார். இது ஈரான் தாக்குதலாக மட்டும் அமையாது. ஈரான் அமெரிக்காவினுடைய ஆதார சுருதிகளை எல்லாம் மத்திய கிழக்கில் கை வைத்து தாக்க தொடங்கும். அதனால் இது ஓர் உலக போராக வெடிப்பதற்கான விளிம்பு நிலையில் வந்து நிற்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். நாளை காலை விடிந்தால் என்னதான் நடைபெற்றிருக்கின்றது என்பதை அறியலாம். அமெரிக்க அதிபர் வழமை போல் பின்வாங்குவாரா, இல்லை கார்க் தீவை கைப்பற்றும் போர் ஆரம்பமாகிவிட்டது என்று பரவலான தாக்குதல்களை நடத்தி ஒதுங்கிக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அதுவரை காத்திருப்போம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.